வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் பாதம் பணிந்து, திருச்செந்தூர் முருகன் பாதம் பணிந்து, ஸ்ரீ பகவான் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன். ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம பரிகார ஸ்தலங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிற விஷயம், கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களாக இருக்கட்டும், கேது பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு கோவில், பரிகார கோவில் பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போது ஒருவருக்கு ஒரு ஜாதகத்தில் கேது பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கேது திசை நடந்தாலும் சரி, கேது புத்திகள் நடந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா அது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டு வரணும். இந்த கோவிலுக்கு ஏன் நாம் போயிட்டு வரணும் அதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய 9வது கிரகம் கேது. அந்த கேது பகவானினோட அதிதேவதை சித்திரகுப்தன். அப்போ சித்திரகுப்தனுக்குன்னு ஒரு தனி கோவில் இருக்குதுன்னா அது காஞ்சிபுரத்துல மட்டும்தாங்க இருக்கு. அந்த கோவிலுக்குள்ள போன உடனே தன்னோட இடது கையில ஏடும் வலது கையில ஒரு எழுத்தாணியும் வச்சுட்டு வலது காலை ஊன்றி இடது காலை மடித்து உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு, அதாவது உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு தன்னோட பாவ புண்ணிய செயல்கள் அனைத்தையுமே தனித்தனியாக எழுதி கொண்டு வந்துட்டு இருக்காருங்க. அப்போ அங்க நன்மையும் தீமையும் மோட்சமும் கிடைக்கிறதால இவரை நம்ம எல்லாருமே ஒரு மோட்சக்காரகர் அப்படின்னு தான் நம்ம அழைச்சிட்டு இருக்கோம். அப்போ அங்க இருக்கக்கூடிய சித்திரகுப்தரை 200 கிராம் கொள்ளு, 200 கிராம் உளுந்து, பல வண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துணியில வச்சு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது அந்த கேது பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகள் எதுவா இருந்தாலும், திருமணமாகலையா, திருமணம் பிரச்சனையா, வேற எந்த பிரச்சனை இருந்தாலும், கேது பகவானால் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது நிச்சயமாக விலகும். அதுலேயும் மிகவும் சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி வரக்கூடிய நாள் அன்னைக்கு இந்த வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. அப்போது தொடர்ந்து ஒரு 5 பௌர்ணமிகளுக்கு சித்திரகுப்தருக்கு அதே மாதிரி அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும். கேது திசையில் கேது புத்திகள் வரும்பொழுதும் சரி, கேது புத்திகள் தனிப்பட்ட முறையில் வந்தாலும் சரி, அந்த கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வரும்பொழுது நிச்சயம் அதற்கு தீர்வு கிடைக்குங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னா, காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் மேற்கு பக்கத்தில் போகும்போது, அதே மேற்கே உள்ள இரட்டை மண்டபத்திற்கு வடக்கு திசையில் இருக்கக்கூடிய நெல்லுக்கார வீதியில் தான் இந்த கோவில் இருக்குதுங்க. அதாவது கிழக்கு முகம் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த கோவிலுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் உங்கள் ஜாதகத்தில் அந்த கேது பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு சரியில்லையா இல்லையா எனக்கு தெரியலைங்க அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை கேது பகவானால் எனக்கு இந்த அளவுக்கு பிரச்சனைகள் கொடுக்க இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஜாதகத்தில் எனக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு நல்லது எப்படி நடக்கும், எனக்கு எந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும், நான் எந்த கோவிலுக்கு போனால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வச்சு உங்களுக்குண்டான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு பரிகார ஸ்தலங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன், ஸ்ரீ பகவான் ஜோதிடம். நன்றி. பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர். திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையா? கணவனுக்கு ஆண்மை குறைவா? குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா? உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா? குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா? இனி எதற்கும் கவலை வேண்டாம். பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9043953737.